நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொலவெறி அப்படின்றது நீ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு சூப் சாங், லவ் ஃபெயிலியர் சாங் அப்படின்றது. அப்போது இந்த படத்தில் லவ்க்குன்ற ஒரு அழகான விஷயம் இருக்குது. அண்ட் அது கண்டிப்பாக தெரியுது, உங்களுடைய ட்ரெய்லர்ஸ் பார்க்கும்பொழுதும் நல்லாவே தெரியுது. அண்ட் அந்த லவ் பற்றி தான் தனுஷ் அப்படின்னா வந்து ஒரு யதார்த்தமான ஒரு பையன் அப்படின்றதை மீறி இப்போ படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லவர் பாய் ஆகிட்டார் அவர். எனக்கு லவர் பாய்லாம் பிடிக்காதுங்க. ஐ டோன்ட் லைக் லவர் பாய். வேற என்ன பாய்? கொலவெறி பாயின்றாங்க நிறைய பேர். நான் வந்து வினோத், கொக்கி குமார், கார்த்திக் சுவாமிநாதன், திரு இதெல்லாம் தான் நான். அவ்வளோதான் நான் தலைகீழ நின்னாலும் அலைப்பாதை மாதவன் ஆக முடியாது. சார் எனக்கு ஒன்று மட்டும் கரெக்டாக இருந்துச்சு. அவர் சொன்ன கேள்வியிலேருந்தே வரேன். வினோத் காதல் கொண்டையில் நைஸ் ஜென்டில்மேன் யாரை ஓகே பண்ணாரு? ஆதி ஃபிகரை ஓகே பண்ணிட்டாரு. அண்ட் அடுத்து புதுப்பேட்டையில் டபுள் ஒய்ஃபு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸோ எல்லாத்தையுமே லவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சார். அதாவது லவ் மனசில் வச்சுக்க தெரியாத ஒருத்தர் அந்த மாதிரி கதாபாத்திரம். கார்த்திக் சுவாமிநாதன் எப்படி சார்? யார் மனசில் தான் லவ் இல்லை. சினிமாவில் அந்தந்த கதாபாத்திரம் கூட இருக்கிற கதாநாயகியை காதலிச்சு தான் தீரணும். அது வினோத்தா இருந்தால் திவ்யாவை, அண்ட் அந்த மாதிரி கார்த்திக் சுவாமிநாதனாக இருந்தால் அந்த கூட நடிக்கிற அந்த பொண்ணு பேர் என்ன சார்? அந்த கேரக்டர் பேர் சார் யாமினி இஸ் a nice girl. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸோ அந்த வகையில் நான் இப்போ ஆடியன்ஸ் கேட்க போகிறேன். உங்களோட பேர் பண்ணதில் யார் வந்து ரியல் லைஃப்பில் பெஸ்ட் பேர்? ரியல் லைஃப்பில் ஆப்வியஸாக பக்கத்துலேயே வந்து அப்படி பியூட்டிஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. அண்ட் ரியலில் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தனுஷ் கூட இந்த கதாநாயகி இருக்கும்போது சூப்பராக இருக்கும் அப்படின்னு யாரை சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்க போகிறேன். இந்த சைட்லேருந்து கேட்கலாம். நம்ம கேள்வி கேட்போன்றது தெரிஞ்சே கண்ணாடி போட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர்கிட்ட கொடுங்க. ஜெனிலா நச்சா நல்லா இருக்கும். ஜெனிலியா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவங்க என்ன மாதிரியே ஒல்லியாக இருப்பாங்கல்ல, உடல் வாகு சரியாக இருக்கும் ஸோ ஃபீல் பண்ணுறேன் நினைக்கிறேன். அதனால அப்படி. ஓகே ஃபைன். அந்த எல்லோ கலர் டிஷர்ட் அவர்கிட்ட கொடுங்க. முதல்ல தனுஷ் சாருக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். ஹாய். அப்புறம் மேம்க்கு, அப்புறம் இப்போ புது ஹீரோவாக இருக்க நம்ம சிவகார்த்திகேயன் சாருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பா. ஐ ஆம் வெரி சை. தேங்க்யூ சார். சொல்லுங்கள் சார். சொல்லுங்களா? எனக்கு வந்து உங்களுக்கு இல்லை அவருக்கு. அதான் ஓகே. ஸ்னேகா மேம் நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாருக்கு ஈக்குவலாக ஸ்னேகா மேம் ஃபோக் நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்னேகாவை. ஸ்னேகாவே இல்லை, ரெண்டு பேரும் பேரா நடிச்சா நல்லா இருக்கும். ஓகே சூப்பர். அண்ட் கேர்ள்ஸ்ட்ட கேட்கலாம். யார்? வணக்கம் தல. ரொம்ப வெக்கப்பட்டு அமைதியாக எந்திரிச்சு நிற்கும் போது நான் இதை எதிர்பார்க்கலாமா? வணக்கம். தலைக்கு பெஸ்ட் பேர் ஸ்ரேயா தான். ஸ்ரேயா தான். என்ன ரீசன்? அவங்களும் என்ன மாதிரியே ஒல்லியா இருப்பாங்களா, அதான். ரொமான்ஸ் நல்லா இருக்கும். இந்த விஷயம் ஸ்ரேயாக்கு தெரியாம பாத்துக்கங்க யாராவது. தேங்க்யூ இருந்தாலும் நீங்க ஆன்சர் பண்ணதுக்கு. அண்ட் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வியூ இருக்கும். பட் உங்கள்கிட்ட கேட்டுறேன், யார் பர்ஃபெக்ட் மேட்ச்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஹீரோயின் சு. தமிழ் பேச தெரிஞ்ச ஒரு சில ஹீரோயின்ஸில் நயன்தாராவும் ஒருத்தங்க. ஓகே, நல்லா தமிழ் பேசுவாங்க அண்ட் நல்ல ப்ரொஃபஷனல், டைமுக்கு வந்துடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட். என்னோட ஸ்க்ரீனில் சின்னதாக தெரிஞ்ச ஒரே ஹீரோயின் இவங்க தான். ஜெனிலியா ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க. கிட்டத்தட்ட என்ன மாதிரியே இருக்கும் அவங்களுடைய பிஹேவியர், நடவடிக்கை, பேச்சு கீச்சு எல்லாமே கிட்டத்தட்ட என்ன மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட் திவ்யா ஸ்பந்தனா. திவ்யா ஸ்பந்தனா எனக்கு என் கூட நடித்த ஹீரோயின்ஸில் எனக்கு நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் வந்து திவ்யா ஸ்பந்தனா. ஓகே. அண்ட் பயங்கரமான என்ன சொல்கிறது, பசங்களுக்கு கூட பசங்களாக ஒரு பொண்ணு இருக்கும்ல, அது பொண்ணு கணக்கிலே சேர்த்துக்க முடியாது, பையன்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கேரக்டர். நெக்ஸ்ட். இந்த இன்டர்வியூக்கு என்ன தனியாகவே கூப்பிட்டுருக்கலாம். அடுத்த கேள்வி அவங்கள்ட்ட தான் போகுது. ஸ்ரேயா நல்ல டான்ஸர், வெரி டேலண்டட். நிறைய புக்ஸ் படிப்பாங்க, நிறைய மூவிஸ் பார்ப்பாங்க. அண்ட் புக்ஸில் வி ஷேர் லாட். நான் நிறைய புஸ்தகம் படிப்பேன். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்துருக்கோம். வி ஷேர் சம் வெரி ஸ்வீட் மூமெண்ட்ஸ் டுகெதர். ஓகே, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். இப்போ இந்த 3 படத்தில் உங்களுடைய கதாநாயகி உங்க கூட ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸ்ருதி ஹாசன். ஸ்ருதி ஹாசன் அது வந்து நீங்கள் ஸ்ருதின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்ருதி வந்து அவங்க அப்பா கமல்ஹாசன் சாராக இருந்தால் கூட அவருடைய உதவியை எடுத்துக்காமல், அவருடைய கம்பெனியில் நடிக்காமல், அவருடைய எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் தானாக கஷ்டப்பட்டு நார்த்தில் போய் படங்கள் நடித்து
அப்புறம் தெலுங்குல போய் படம் நடிச்சு இப்போ தமிழ் வந்து படம் நடிச்சு அப்பா நிழலில் இல்லாமல் தானா மேலே வந்து போராடணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அவங்கள ஸ்ருதின்னு அவங்கள அறிமுகப்படுத்துறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க்கர், நல்ல சிங்கர், எல்லாருக்கும் தெரியும், டேலண்டட் மியூசிஷியன். அண்ட் இந்த 3 படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இன்னும் தொடர்ந்து வர படங்களை கரெக்டாக தேர்வு பண்ணாங்கன்னா நமக்கு ஒரு நல்ல நடிகை கிடைப்பாங்க. ஓகே, சூப்பர். அண்ட் இப்போ கேட்க போகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் கொஸ்டினா இல்லை ஈஸி ஆன்சர் பண்ணதில்லை. இந்த 5 பேரில் யார் பெஸ்ட் பேர் உங்களுக்கு ஆன் ஸ்க்ரீன்? திங்க் ஜெனிலியா. ஜெனிலியா. ஓகே. ஐஸ்வர்யா மேம் நீங்கள் சொல்லுங்கள். டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கும்போது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்ப்பீங்களா, கரெக்டாக சூட் ஆகுதா அண்ட் எப்படி இருக்குது அவங்களுடைய ஆன் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படின்னு? அந்த வகையில் இந்த 5 பேரில் யார் பெஸ்ட் பேர்னு நினைக்கிறீங்க? என்ன கேட்டிங்கன்னா நான் ஸ்ருதின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா என் படத்தில் நடிச்சிருக்காங்க. ஓகே. அண்ட் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு என்னவோ ஆப்வியஸ்லி அவங்கள சூஸ் பண்ணியிருக்கோன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். 2 பேருக்குமே வந்து ஃபீச்சர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். அண்ட் ஐ திங்க் டெஃபினெட்லி இந்த படத்துக்கு அப்புறம் திஸ் வில் பி அ வெரி வாண்டட் பேர் ஆன் ஸ்க்ரீன். ஐ திங்க் இட்ஸ் ஸ்ருதி. ஓகே, அவங்க வந்து ஸ்ருதின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்கள்கிட்ட கேட்கலாம், நீங்கள் இதெல்லாம் தாண்டி ஒரு தனுஷரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இந்த 5 பேரில் யார் பெஸ்ட்? ஸ்ரேயா சார். ஸ்ரேயா. அவர் பெரிய அவர் ஸ்ரேயா ஸ்ரேயா ஃபேன். ஃபேன் அவர். நீங்கள் ஸ்ரேயா ஃபேனா? ஓகே, என்ன ரீசன்? தெரில சார், சும்மா. தெரில சார், சும்மாவா? ஓ, அது அப்புறமா அப்போ நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் சொல்கிறீங்களா? ஓகே சார். ஓகே.